இதுதான் Mahindra XUV3XO AX7L வேரியன்ட். ஸோ இந்த XUV3XO லைனப்பில் டாப் அண்ட் வேரியன்ட் அப்படின்னா அது வந்து இந்த AX7L வேரியன்ட் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஆல்சோ திஸ் கார் கம்ஸ் பேக் வித் ஆல் பெல்ஸ் அண்ட் விசில்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதில் என்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ எனக்கு வந்து ஒரு ஃபீச்சர் லோடடான கார் வேணும் அப்படின்னு பார்த்துருக்கவங்களுக்கு இந்த டாப் அண்ட் வேரியன்ட் வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாகவே இருக்கும். அண்ட் இந்த கார் இன்னைக்கு நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணுறதுக்காக நம்ம சேலமில் இருக்க SKS மஹிந்திராக்கு ஒரு பெரிய ஷார்ட் கொடுத்துக்கலாம். நீங்களும் மஹிந்திராவில் இந்த கார் புக் பண்ணணும் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷோரூமோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த Mahindra XUV3XO AX7L வேரியன்ட் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது வந்து டீசல் மேனுவல். ஸோ என்னோட ஒரு பர்சனல் ஃபேவரட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் டீசல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது ப்ரொடியூஸ் பண்ண மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 115 bhp அண்ட் 300 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு 4 சிலிண்டர் இன்ஜின் இந்த காரில் வந்துருது. இதோட டிரைவ் இம்ப்ரெஷன் நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம், ஒரு 6 to 7 months முன்னாடியே பண்ணியிருக்கோம். ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் அப்படின்னே சொல்லலாம் இந்த டீசல் இன்ஜின் கிட்ட. அண்ட் ஆல்சோ நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஜின் இது. மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 18 kilometers வரைக்கும் உங்களோட டிரைவிங் ஸ்டைலை பொறுத்து இந்த கார் கிட்ட இருந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் உண்மையிலே செம்ம டிரைவபிளான இன்ஜின் அண்ட் லோ அண்ட் டார்க்குமே நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோ டர்போ லேக்லாம் உங்களுக்கு தெரியாது. இங்கே பார்த்தீங்கன்னா இன்சுலேஷனுக்கான மெட்டீரியலுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட 90 degree வரைக்கும் இந்த இன்ஜின் பே வந்துட்டு ஓப்பன் ஆகுது. க்ளோஸ் பண்ணிடலாம். அண்ட் ஆல்சோ இது டாப் அண்ட் வேரியன்ட் அப்படிங்கிறதுனால இதில் உங்களுக்கு அடாஸ்க்கான கேமரா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஒரு சென்சருமே இந்த இடத்துல இருக்குது. அது வந்து ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ்க்காக. அண்ட் ஃப்ரண்ட்டில் இருந்து பார்க்குறப்போ நார்மல் வேரியண்ட்டை கம்பேர் பண்ணுறப்போ அதில் அடிஷ்னலாக உங்களுக்கு என்ன ஆட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ் வந்துடுது. ஸோ ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர் அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு ஸ்டாண்டர்டாகவே LED ஹெட்லாம்ப்ஸ், LEDயில் ஃபாக் லேம்ப்ஸுமே வந்துடும். ஸோ கிட்டத்தட்ட ஹெட்லாம்ப் சைஸ்க்கே ஃபாக் லேம்பையும் கொடுத்துருக்காங்க. வேறு பெருசாக எதுவும் சேஞ்ச் கிடையாது. கீழே பம்பர் போர்ஷன் ஃபுல்லாக பிளாக் கலர் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேஸ் வேரியண்ட்டை கம்பேர் பண்ணுறப்போ அந்த அடாஸ்க்கான கேமரா, ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ், ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் அடிஷ்னலாக உங்களுக்கு ஆட் ஆகுது. ஸோ சைடில் நீங்கள் பார்க்குறப்போ இங்கே வந்துட்டு இந்த அலாய் வீலோட டிசைன் சேஞ்ச் ஆகும். 215, 55 or 17 inch அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. இது டியூல் டோன் ஃபினிஷோட வரும். ஸோ ஒரு டைமண்ட் கட் மாதிரி ஒரு ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அண்ட் சப் 4 மீட்டர் கார் தான். பட் ஆனால் வீல் பேஸ் இந்த செக்மெண்ட்லேயே லாங்கஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். 2.6 meters ஆஃப் வீல் பேஸ் வந்து இந்த காரில் வந்துடும். ஸோ அதனால் கம்ஃபர்ட் லெவல்ஸுமே கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேமரா அடிஷனலாக கொடுத்துருக்காங்க. இது 360 degree பார்க்கிங் கேமராக்காக தான். ஓவர் எய்ம்ஸ்லேயே இண்டிகேட்டர்ஸ் வந்துடுது. LEDயில் தான் கொடுத்துருக்காங்க. ஓவர் எய்ம்ஸ் பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. இது டியூல் டோனில் வரும். ரூஃப் பிளாக் கலர், பாடி பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ரூஃப் ரேல்ஸுமே இந்த காரில் வந்துடுது. ஏ பில்லர் பார்த்தீங்கன்னா ஒரு பியானோ பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் சென்சருமே இந்த காரில் வந்துடுது. ஸோ டிரைவருக்கு ஒரு ரெக்வஸ்ட் சென்சர் கொடுத்துட்றாங்க. அண்ட் இந்த போர்ஷன்லையுமே ஒரு கிளாஸ் பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசைன் டீட்டெயிலிங் வந்துட்டு சைடில் நிறையவே இருக்குது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பாடி கிளாடிங்குமே அடிஷனலாக ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ AX5 வேரியண்ட்லேருந்து ரியர் வீல்லையுமே உங்களுக்கு இந்த காரில் டிஸ்க் வந்துடும். ஸோ இந்த AX7L வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா கனெக்டட் LED டெயில் லேம்ப்ஸ் எல்லாமே கிடைக்கும். இது வந்துட்டு MX3 Pro வேரியண்ட்லேருந்து இருக்குது. இந்த வேரியண்ட்லையுமே அது வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரியரில் வாஷ் டைப் டிஃபவர் எல்லாமே வந்துடுது. அண்ட் ஸ்பாய்லருமே இன்டெகிரேட்டடாக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்ப் வந்துருது. XUV3XO பேட்சிங்குமே கொடுத்துருக்காங்க. 364 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் இந்த காரில் வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பூட் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு அடியில் ஸ்பேர் வீலுக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஸ்பேஸ் சேவர் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பூட் லேம்ப் வந்து இந்த இடத்துல LEDயில் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஹுக்குமே வந்துடுது. ஸோ ரெண்டு சைடுமே ஹுக் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா AX7L அப்படிங்கிற ஒரு பேட்சிங்குமே வந்துடுது. 2 பார்க்கிங் சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டு சைடுமே ரிஃப்ளெக்டர் வந்துடுது. ரிவர்ஸ் லேம்ப்ஸ் அண்ட் டெயில் லேம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாலஜன் பல்பில் வந்துடுது. இண்டிகேட்டர்ஸ் LEDயில் தான் வருது. பட் ஆனால் ரிவர்ஸ் லேம்ப்ஸ் அண்ட் பிரேக் லேம்ப்ஸ் மட்டும் ஹாலஜன் பல்பில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த AX7L வேரியண்ட்டோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சீட்ஸ் காமிச்சிடுறேன். லெதர் அப்போல்ஸ்ட்ரி இந்த காரில் வந்துடுது. ஸோ ஃபுல்லாக ஒரு ஒயிட் கலர் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஈஸியாக அது அழுக்காகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கார் வாங்கினீங்கன்னா பிளாக் அந்த மாதிரி ஒரு கலர்ஸ் போய்க்கிறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் பிளாக் ஃபினிஷில் அந்த பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் அண்ட் ஓவர் எய்ம்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியலுமே வந்துடுது. ஸோ ஒரு லெதர் கொடுத்துருக்காங்க. டோர் பாக்கெட்ஸ் நல்லாவே பெருசாக இருக்குது. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் ஸ்டிச்சிங்குமே கொடுத்துருக்காங்க. ஒரு குரோமில் டோர் ஹேண்டில் வந்துடுது. டிரைவர் சீட்டுக்கு ஹைட் அட்ஜஸ்ட் எல்லாமே வந்துடும். ஸோ டாப் அண்ட் வேரியன்ட் அப்படிங்கிறதுனால எல்லாமே கொடுத்துட்றாங்க. ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சருக்கான பட்டன், ஆட்டோ ஸ்டார்ட் சிஸ்டம்க்கான பட்டன், ஹில் டிசன் கண்ட்ரோலுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப் லெவலருக்கான பட்டனுமே வந்துடுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10.25 inch ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர் வந்துது அண்ட் ரைட் சைடில் டாக்கோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இது நம்ம ஆல்ரெடி XUV700 பார்த்து அதே கிளஸ்டர் தான் இங்கே வந்துட்டு உங்களுக்கு கிடைக்குது. இந்த அவுட்லைன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த XUV700 வர மாதிரியே இருக்கும். நேவிகேஷன் நம்ம பார்த்துக்கலாம். டிரைவர் அசிஸ்ட், இந்த அடாஸ்க்கான இன்ஃபர்மேஷன் தான். அது டிஸ்பிளே லே அவுட்,
செட்டிங்ஸ், அலர்ட் ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ 700 இருக்க அதே கிளஸ்டர்னால பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நல்லா பியூட்டிஃபுல்லாகவே பண்ணியிருக்காங்க. ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் இந்த காரில் வந்துடும். ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸுமே இந்த காரில் கொடுத்துட்றாங்க. ஸ்டியரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கண்ட்ரோல் பண்ணதுக்கான பட்டன்ஸ் வந்துருது. அண்ட் ஆல்சோ க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துருது. ஸ்டியரிங் வீலுக்கு டில்ட் மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் டெலஸ்கோபிக் கிடையாது. டாப் எண்டாக இருந்தாலுமே இதில் வந்துட்டு அவங்க டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் கொடுக்குறாங்க. டச் ஸ்க்ரீன் ஒரு 10.25 இன்ச் டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம். இதில் நீங்கள் ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ எல்லாமே ஒயர்லெஸ்ஸாகவே கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இதில் ஒரு 360 டிகிரி பார்க்கிங் கேமராவுமே கிடைக்குது. ஸோ எஸ், இதுதான் அந்த 360 டிகிரி பார்க்கிங் கேமரா. இந்த இதில் 360 டிகிரி வியூ தெரியும். அண்ட் இங்கே வந்துட்டு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபிசிக்கலான பட்டன்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வேணாம்னா நம்ம ஆஃப்மே பண்ணிக்கலாம். ஸோ 360 டிகிரி கேமரா ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு தனியாக பட்டனுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் செட்டிங்ஸ், ரேடியோக்கான இன்ஃபர்மேஷன் அண்ட் வால்யூம் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ்க்கு தனியாக ஒரு ரோட்டரி நாப் கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்டு அப்படின்னு பார்க்குறப்போ அப்பர் போர்ஷன் ஃபுல்லாக பிளாக் கலர், கீழே வந்துட்டு ஒரு ஒயிட்டிஷ் ட்ரீட்மெண்ட்டில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. சாஃப்ட் டச் மெட்டீரியல். இது ஃபுல்லாகவே மேலே வந்துட்டு சாஃப்ட் டச் மெட்டீரியலில் தான் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக சாஃப்ட் டச் தான். ஸோ இங்கேயுமே அந்த சாஃப்ட் டச் மெட்டீரியல் தெரியுது. இதில் டபுள் ஸ்டிச்சிங் வந்துடுது. டியூவல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் இந்த காரில் வந்துடும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு அடிஷன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வந்து இந்த செக்மெண்ட்லேயே ஃபர்ஸ்ட் வந்துட்டு மஹிந்திரா XUV 3XOவில் தான் கொண்டு வந்தாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டியரிங்கான மோட்ஸுமே வந்துடுது. ஸோ இதில் பார்த்தோம்னா கம்ஃபர்ட் மோட், நார்மல் மோட் அண்ட் ஸ்போர்ட் மோட் அப்படிங்கிற 3 ஸ்டியரிங் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பேசிக்காக என்ன பண்ணுன்னு பார்த்தோம்னா, ஸ்போர்ட் மோடில் ஸ்டியரிங்கோட ஸ்டிஃப்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதாவது ஸ்டியரிங் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம ஹை ஸ்பீட்ஸில் ட்ரைவ் பண்ணுறப்போ கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் ஸ்பேர் பண்ணோம். கம்ஃபர்ட் மோட்லாம் ஸ்டியரிங் ரொம்ப 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 லைட்டாக இருக்கும். சார்ஜிங் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு டைப் சி, ஒரு டைப் ஏ அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர்லெஸ் சார்ஜிங் பேடுமே இந்த வேரியண்ட்டுக்கு வந்துடுது. 6-speed மேனுவல் கியர் பாக்ஸ் ரொம்ப 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 என்ஜாயபிளாக இருக்கும் ட்ரைவ் பண்ணுறப்போ. ஸோ நீங்கள் இந்த காம்பேக்ட் SUV செக்மெண்ட்டில் ஒரு டீசல், ஒரு ஃபன் டு டிரைவ் கார் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த 3XO டீசலை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா 2 கப் ஹோல்டர்ஸ் வந்துடுது. இது டாப் எண்ட் வேரியண்ட் அப்படிங்கிறதுனால எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக், ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷன் எல்லாமே கொடுத்துட்றாங்க. ஆட்டோ டிமிங் IRVM இந்த வேரியண்ட்டில் வந்துடுது. அண்ட் ஆல்சோ இங்கே பார்த்தீங்கன்னா கேபின் லேம்ப்ஸ் ஒரு எல்இடியில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு பெரிய பானோராமிக் சன்ரூஃப் இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த செக்மெண்ட்டுக்கு வந்து இது தேவையில்ல தான், பட் ஸ்டில் மஹிந்திராவில் கொடுத்துருக்காங்க. இந்த சன்ரூஃப்லாம் இப்போ கூட ரீசெண்டாக ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு குழந்தை வந்துட்டு சன்ரூஃப்லன்ட்டு போகிற மாதிரியும் பயங்கரமாக அந்த குழந்தையோட தலையில் அடிப்பட்ட மாதிரியும் ஒரு CCTV ஃபுட்டேஜ் மாதிரி நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி உங்கள் குழந்தைங்கள்லாம் அந்த மாதிரி எவ்வளோ பெரிய சன்ரூஃபாக இருந்தாலும் அதில் நிற்க வைக்காதீங்க. அது அட்வைசபிளே கிடையாது. ஸோ அது ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக தான் சொல்கிறது. இது நான் மட்டும் இல்லை, எல்லாருமே சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது ஜஸ்ட் ஒரு ஃபீச்சர் தான். இதை வந்துட்டு நீங்கள் உங்கள் குழந்தைங்களை நிற்க வைக்கிற தப்பை மட்டும் தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க. அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த காரோட கீ. ஸோ இதில் லாக்கிங், அன்லாக்கிங் அண்ட் பூட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ மஹிந்திரா லோகோட வந்துடுது. ஒரு ஃப்ளிப் கீயுமே கொடுத்துட்றாங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3XOவில் ஒரு அப்டேட் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டோட இந்த மியூசிக் சிஸ்டம் வரும். பட் இதில் வந்துட்டு அது கிடையாது. இதில் ஹார்மன் கார்டன் மியூசிக் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வேரியண்ட்டில் அது இல்லை. இன்றைக்கி நம்ம கூட இருக்க இந்த வேரியண்ட்டில் இல்லை. இந்த அப்டேட்டில் ஆனால் வரப்போகுது. அதான் இப்போ ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டுமே இந்த 3XO உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ இப்போ நம்ம இந்த 3XOட செகண்ட் ரோ ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இங்கேயுமே இந்த ஒயிட்டிஷ் இன்டீரியர் தான். அதனால் நல்ல ஒரு ஏரியான ஃபீலே கிடைக்குது. லெக்ரூம் நீரும் ஓகே தான். ஸோ ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது. அடிக்வேட் அமௌண்ட் ஸ்பேஸ் இருக்குது. அண்டர் தை சப்போர்ட் ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப அதிகமாகவும் இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை, டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. பட் இன்னும் கொஞ்சம் இருந்திருந்தால் அந்த உட்காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட் எக்ஸ்ட்ராவாக கிடச்சிருக்கும். அண்ட் செகண்ட் ரோ பேசஞ்சர்ஸ்க்காக AC வென்ஸ் இந்த இடத்துல வந்துருது. ஒரு டைப் C சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு டைப் A சார்ஜிங் போர்ட் இந்த இடத்துல வந்துருது. மொபைல் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. சென்டரில் டிரான்ஸ்மிஷன் டனல் சின்னதாக இருக்குது. பட் அது சென்டர் பேசஞ்சரை பெருசாக அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு நினைக்கிறேன். கேபின் நல்லா ஒய்டு தான். அதனால் 3 பேருமே உட்காரலாம். 3 பேருக்குமே அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு ஆம்ரெஸ்ட்டுமே இந்த காரில் வந்துருது. அண்ட் கேபின் லாஸ் பார்த்தீங்கன்னா LEDயில் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 2 சைடுமே வந்துருது. அண்ட் ஹெட்ரூமும் ஓகே தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்கூப் பண்ணியிருக்காங்க. அதனால் ஹெட்ரூமே டீசெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அதிகமாகவும் இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை, டீசெண்டான ஒரு ஹெட்ரூம் வந்து இந்த காரில் உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் இங்கெல்லாம் கிளாஸ் பிளாக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஃபிங்கர் பிரிண்ட் மேக்னெட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ நான் கை வச்சதுக்கு சின்னதாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ரியர்லையுமே 1 லிட்டர் பாட்டில் நம்ம ஈஸியாக வைக்கலாம். அந்தளவுக்கு பெரிய டோர் பாக்கெட்ஸ் இந்த காரில் கிடைக்குது. அண்ட் இப்போ இந்த GST புது GST நார்ம்ஸ்லாம் வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 3XOக்கு 1.57 lakhs வரைக்கும் ஆஃபர் வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க. இந்த பர்டிகுலர் AX7L வேரியண்ட்டோட எக்ஸோரூம் ப்ரைஸிங் 14.99 lakhs பண்ணியிருக்காங்க. ஆன் ரோன் வரப்போ ஒரு 19.5 lakhsக்குள்ளே வரும். அதுலேருந்து அப் டு 1.57 lakhs வரைக்கும் ஆஃபர்ஸ் வந்துட்டு இந்த 3XO கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த 3XO அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த டைம் வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ஆஃபர்ஸோட வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதாங்க இந்த மஹிந்திரா XUV 3XO AX7L டீசல் மேனுவல் வேரியண்ட்டோட ஒரு டீட்டெயிலான வாக் அரவுண்ட் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த மஹிந்திரா XUV 3XO பற்றின உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். See you guys in next video. Real soon. Take care. Bye bye and drive safe.